ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். இன்றைக்கி நம்ம இன், ஆன், அட், பை போன்ற வார்த்தைகளோட வாக்கியங்களை பார்க்க போகிறோம். பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்குல் குல் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். ஐ வில் கம் பை 10 o'clock. இந்த மாதிரி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பை வரும்பொழுது உங்களுக்கு குல் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. நான் 10 மணிக்குள் வருவேன். ஐனா நான், வில் கம்னா வருவேன். பை 10 o'clock நான் 10 மணிக்குள். ஐ வில் கம் பை 10 o'clock. இன் பார்த்தீங்கன்னா இல்லைன்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஹர் பர்த்டே இஸ் இன் நவம்பர். அவளுடைய பிறந்த நாள் நவம்பர் மாதம். மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னுன்றது வரும். ஹர்னா அவளுடைய, பர்த்டேனா பிறந்த நாள், ஈஸ்னா இருக்கிறது. ஹர் பர்த்டே இஸ் இன் நவம்பர். ஃப்ரம் பார்த்தீங்கன்னா இருந்து அப்படின்ற அர்த்தம் தருது. ஃப்ரம் இருந்து. பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் வுட். காகிதம் மரத்தில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. பேப்பர்னா காகிதம். இஸ் மேட்னா தயாரிக்கப்படுகிறது. ஃப்ரம்னா இருந்து. வுட்னா மரம். பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் வுட். ஃப்ரம் பார்த்தீங்கன்னா இருந்துன்ற அர்த்தம் தருது. ஃப்ரம்மும் டூவும் வரும்பொழுது ஃப்ரம் பார்த்தீங்கன்னா முதல், டூ பார்த்தீங்கன்னா இக்கு வரை அப்படின்ற அர்த்தம் தரும். I work from 10 AM to 6 PM. From 10 AMனா என்ன அர்த்தம் வரும்? 10 மணியில் இருந்து, முதல் அப்படின்ற அர்த்தம் தருது. to 6 PMனா 6 மணி வரை அப்படின்ற அர்த்தம் தருது. நான் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வேலை செய்கிறேன். ஐனா நான், ஒர்க்னா வேலை செய்கிறேன் அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. I work from 10 AM to 6 PM. ஆன் பார்த்தீங்கன்னா மேல், மேலே அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஒரு இடத்துக்கு மேலே இருக்கும்பொழுது நம்ம அதை ஆன்ற வேர்டு பயன்படுத்துகிறோம். தேர் இஸ் எ புக் ஆன் த டெஸ்க். ஸோ மேஜையின் மேல், மேஜையில் ஒரு புத்தகம் உள்ளது. ஈஸ்னா இருக்கிறது, உள்ளது அப்படின்ற அர்த்தம் தருது. புக்னா புத்தகம். ஆன் உங்களுக்கு இல், மேல் அப்படின்ற அர்த்தம் தருது. டெஸ்க்னா மேஜை. தேர் இஸ் எ புக் ஆன் த டெஸ்க். அட் பார்த்தீங்கன்னா நோக்கி, இல் அப்படின்ற அர்த்தம் தருது. த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 3:30 PM. நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டுன்றது வரும். அதுவே மாதத்துக்கு முன்னாடி என்ன வரும்? இன்னுன்றது தான் உங்களுக்கு வரும். வகுப்பு மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. கிளாஸ்னா வகுப்பு, ஸ்டார்ட்ஸ்னா தொடங்குகிறது. த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 3:30 PM. அட்டு நோக்கின்ற அர்த்தம் இருக்கு. அதுக்கான வாக்கியத்தை பார்ப்போம். She pointed her finger at him. அட்னா நோக்கி, ஹிம்னா அவனை, அவனை நோக்கி அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அவள் அவனை நோக்கி விரலை காட்டினாள், அவளுடைய விரலை காட்டினாள். ஷீனா அவள், பாயிண்டட்னா காட்டினாள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹர்னா அவளுடைய, ஃபிங்கர்னா விரல். அட் ஹிம்னா அவனை நோக்கி. ஷீ பாயிண்டட் ஹர் ஃபிங்கர் அட் ஹிம். சின்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்து அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. I have known him since I was a child. சின்ஸ் அப்போ இங்கே என்ன அர்த்தம் தருது? இருந்துன்ற அர்த்தம் தருது. சின்ன வயசுலேருந்தே அவரை எனக்கு தெரியும். ஐனா நான், ஹவ் நோன்னா தெரியும் அப்படின்ற அர்த்தம் தருது. ஹிம்னா அவரை, அவனை அப்படின்ற அர்த்தம் தருது. சின்ஸ்னா இருந்து. ஐனா நான், வாஸ்னா இருந்தேன். சைல்ட்னா சிறு வயசில் இருப்போம் இல்லைங்களா, சைல்டு, குழந்தை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. I have known him since I was a child. வித்தின்லாம் பார்த்தீங்கன்னா குல் அப்படின்ற அர்த்தம் தருது. ஹீ ஷுட் பி ஹியர் வித்தின் 15 minutes. வித்தின் குல் அப்படின்ற அர்த்தம் தருது. 15 minutesனா 15 நிமிடத்துக்குள் அப்படின்ற அர்த்தம் தருது. 15 நிமிடத்துக்குள் அவர் இங்கு இருக்க வேண்டும், வர வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தருது. ஈனா அவர், ஷுட்பினா இருக்க வேண்டும், ஹியர்னா இங்கு, வித்தின் 15 minutesனா 15 நிமிடத்துக்குள். ஃபார் பார்த்தீங்கன்னா இக்கு, காக அப்படின்னு அர்த்தம் தருது. ஷீ அப்ளைட் ஃபார் ஏ விசா. ஃபார் ஏ விசானா விசாவுக்காக அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. அப்ளைட்னா அவள் விசாவுக்கு விண்ணப்பித்தாள். அப்ளைட்னா உங்களுக்கு விண்ணப்பித்தாள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஷீனா அவள். ஷி அப்ளைட் ஃபார் ஏ விசா. டூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இக்குன்ற அர்த்தம் தருது. இஸ் திஸ் த வே டு த ஏர்போர்ட்?
டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்குன்ற அர்த்தம் தருது. ஏர்போர்ட்னா விமான நிலையம். டு த ஏர்போர்ட்னா வந்து விமான நிலையத்திற்கு அப்படின்ற அர்த்தம் தருது. வேனா வந்து வழி. விமான நிலையத்திற்கு செல்லும் வழியாக இது இருக்கிறதா. ஈஸ்னா வந்து இருக்கிறதா முன்னாடி வரும்பொழுது. திஸ்னா வந்து இது. வேனா வந்து வழி. டு த ஏர்போர்ட்னா வந்து விமான நிலையத்திற்கு. இஸ் திஸ் த வே டு த ஏர்போர்ட். அடுத்து பாருங்க வித்னா வந்து உடன் அப்படின்னு அர்த்தம் தருது. வித் உடன். He arrived with his friend. He arrived with his friend. வித்னா வந்து உடன். இஸ்னா வந்து என்ன வரும் அவனுடைய. ஃப்ரெண்ட்னா வந்து நண்பன். வித் இஸ் ஃப்ரெண்ட்னா வந்து அவனுடைய நண்பனுடன். அவர் அவருடைய நண்பருடன் வந்தார். அவன் அவனுடைய நண்பனுடன் வந்தான் அப்படின்ற அர்த்தம் தருது. ஹீனா வந்து அவன். அரைவ்ட்னா வந்து வந்தான் அப்படின்ற அர்த்தம் தருது. ஹி அரைவ்டு வித் இஸ் ஃப்ரெண்ட். பிட்வீன்னா வந்து இடையே நடுவே அப்படின்ற அர்த்தம் தருது. ஐ வாஸ் சிட்டிங் பிட்வீன் ஷியாம் அண்ட் வினோத். சரிங்களா. பிட்வீன்னா வந்து இடையே அப்படின்னு அர்த்தம் தருது. இப்போ ஷியாமுக்கும் வினோத்துக்கும் நடுவே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு இடையே அப்படின்ற அர்த்தம் தருது. நான் ஷியாமுக்கும் வினோத்துக்கும் இடையே அமர்ந்து கொண்டு இருந்தேன். சரிங்களா. ஐனா வந்து நான். வாஸ்னா வந்து இருந்தேன். சிட்டிங்னா வந்து அமர்ந்து கொண்டு. பிட்வீன்னா ஆல்ரெடி பார்த்தது என்னது இடையே. ஐ வாஸ் சிட்டிங் பிட்வீன் ஷியாம் அண்ட் வினோத். அமங்னா வந்து இடையில் சூழ்ந்து இருக்கும். சரிங்களா. அதுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்குன்னா அமங் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்னா பிட்வீன்றதை பயன்படுத்தணும். த பால் வாஸ் ஹிடன் அமங் த லீவ்ஸ். ஸோ அந்த இதோ சுற்றி அந்த பாலை சுற்றி என்ன இருக்குது இலைகளாக இருக்குது. சரிங்களா. அமங்னா வந்து சூழ்ந்து இடையில் அப்படின்ற அர்த்தம். லீவ்ஸ்னா வந்து இலைகள். பந்து வந்து இலைகளுக்கு இடையில் மறைந்திருந்தது. பால்னா வந்து பந்து. வாஸ்னா வந்து இருந்தது. ஹிடன்னா வந்து மறைந்து. அமங்னா வந்து இடையில். லீவ்ஸ்னா வந்து இலைகள். த பால் வாஸ் ஹிடன் அமங் த லீவ்ஸ். வித்தவுட்னா வந்து இல்லாமல் அப்படின்ற அர்த்தம் தருது. ஐ காண்ட் ட்ரிங்க் டீ வித்தவுட் மில்க். வித்தவுட்னா வந்து இல்லாமல். மில்க்னா வந்து பால். பால் இல்லாமல் அப்படின்ற அர்த்தம் தருது. சரிங்களா. பால் இல்லாமல் என்னால் தேநீர் குடிக்க முடியாது. ஐனா வந்து என்னால். கான் ட்ரிங்க்னா வந்து குடிக்க முடியாது. டீனா வந்து தேநீர். வித்தவுட் மில்க்னா வந்து பால் இல்லாமல். ஐ கான் ட்ரிங்க் டீ வித்தவுட் மில்க். அன்டில்னா வந்து வரை அப்படின்ற அர்த்தம் தருது. வி பிளேட் செஸ் அன்டில் மிட் நைட். மிட் நைட்னா என்னது நடுராத்திரி. அன்டில்னா வரை. நடுராத்திரி வரை அப்படின்ற அர்த்தம் தருது. நள்ளிரவு வரை. செஸ் நாங்கள் செஸ் விளையாடினோம். வீணா வந்து நாங்கள். பிளேட்னா வந்து விளையாடினோம். அன்டில் மிட் நைட்னா வந்து நள்ளிரவு வரை. இன்டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அது வெளியேந்து உள்ளே போகும்பொழுது நம்ம இன்டூவை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஒரு மூமெண்ட் இருக்கும் பொழுது. ஷி ஹாஸ் கான் இன் டு த ஹவுஸ். ஸோ அவங்க வந்து வெளியே இருந்திருக்காங்க. வெளியேந்து இப்போ உள்ளே போயிருக்கும்பொழுது உங்களுக்கு இன்டூன்றது உங்களுக்கு வருது. இன்டு த ஹவுஸ்னால் வந்து வீட்டிற்குள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அவள் வீட்டிற்குள் சென்று இருக்கிறாள். ஷீனா வந்து அவள். ஹாஸ் கான்னா வந்து சென்று இருக்கிறாள். இன்டு த ஹவுஸ்னா வந்து வீட்டிற்குள். ஷீ ஹாஸ் கான் இன்டு த ஹவுஸ். ஆன்டு பார்த்தீங்கன்னா மீதுன்ற அர்த்தம் தருது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேலே இது பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஆன்டு வரும். த கேட் கிளைம்ட் ஆன்டு த ரூஃப். ஆன்டு த ரூஃப்னா வந்து கூரை மீது. ரூஃப்னா வந்து கூரை. ஆன்டுனா மீது. கூரை மீது அப்படின்ற அர்த்தம் தருது. பூனை கூரை மீது ஏறியது. கேட்னா வந்து பூனை. கிளைம்னா வந்து ஏறியது. ஆன்டு த ரூஃப்னா வந்து கூரை மீது. அவுட் ஆஃப்னு வந்து இருந்து. ஸோ ஒரு ஒன்றுத்துலேருந்து உள்ளே இருக்கும். அதை வந்து நம்ம எடுக்கும் பொழுது நம்ம அவுட் ஆஃபை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஹி புல்டி அ லெட்டர் அவுட் ஆஃப் இஸ் ஷர்ட் பாக்கெட். அவுட் ஆஃப்னா வந்து இருந்து. இஸ்னா வந்து அவருடைய. ஷர்ட் பாக்கெட்னா வந்து சட்டைப்பை. ஸோ சட்டைப்பைக்குள்ளே இருக்கிறத நம்ம வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப்ன்றது வருது. அவன் சட்டைப்பையிலேருந்து ஒரு கடிதத்தை எடுத்தான். ஹீனா வந்து அவன். புல்னா வந்து எடுத்தான் அப்படின்னு அர்த்தம் தருது. லெட்டர்னா வந்து கடிதம். அவுட் ஆஃப் இஸ் ஷர்ட் பாக்கெட்னா வந்து சட்டை பையில் இருந்து. ஹீ புல்ட் எ லெட்டர் அவுட் ஆஃப் இஸ் ஷர்ட் பாக்கெட். ஆஃப்ல வந்து இருந்து அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஆல் த பெரிஸ் ஆர் ட்ராப்ட் ஆஃப் த ட்ரீ. அனைத்து பெரிகளும் வந்து மரத்துலேருந்து கீழே விழுந்தன. ஆர் ட்ராப்ட்னா வந்து
கீழே விழுந்தன. ஆஃப்னா வந்து இருந்து, ட்ரீனா வந்து மரம். ஆல் த பெரிஸ் ஆர் ட்ராப்டு ஆஃப் த ட்ரீ. டியூரிங்னா வந்து போது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. During the summer holidays, we went swimming every day. ஸோ கோடை விடுமுறையில் பார்த்தீங்கன்னா தினமும் நாங்கள் நீச்சல் அடிக்க போனோம் அப்படின்ற அர்த்தம் தருது. டியூரிங்னா வந்து போது, சம்மர் ஹாலிடேஸ்னால் வந்து கோடை விடுமுறை. சரிங்களா? வீணா வந்து நாங்கள், வெண்டா வந்து சென்றோம், ஸ்விம்மிங்னா வந்து நீச்சல் அடிக்கிறது, எவ்ரிடேனா வந்து தினமும். டியூரிங் த சம்மர் ஹாலிடேஸ் we went swimming every day. அபோவ்னா வந்து மேல் அப்படின்ற அர்த்தம் தருது. The temperature is already above 30 degree. அபோவ்னா வந்து மேலே, 30 டிகிரினா வந்து 30 டிகிரிக்கு மேல் அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. வெப்பநிலை வந்து ஏற்கனவே 30 டிகிரிக்கு மேல் உள்ளது. டெம்பரேச்சர்னா வெப்பநிலை, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, உள்ளது அப்படின்ற அர்த்தம் தருது. ஆல்ரெடி ஏற்கனவே. The temperature is already above 30 degrees. பிலோனா வந்து கீழே அப்படின்ற அர்த்தம் தருது. பிலோ த பிக்சர் தேர் ஆர் சம் கொஷின்ஸ். பிலோனா வந்து கீழே, பிக்சர்னா வந்து படம், படத்துக்கு கீழே அப்படின்ற அர்த்தம் தருது. படத்தின் கீழே சில கேள்விகள் உள்ளன. பிலோ த பிக்சர் வந்து படத்துக்கு கீழே, ஆர்னா வந்து உள்ளன, இருக்கின்றன அப்படின்ற அர்த்தம் தருது. சம்னா வந்து சில, கொஷின்ஸ்னா வந்து கேள்விகள். பிலோ த பிக்சர் தேர் ஆர் சம் கொஷின்ஸ். அண்டர்னா வந்து கீழ் அப்படின்ற அர்த்தம் தருது. The cat is under the table. ஸோ ஒரு டேபிள் இருக்குது, அதுக்கு கீழே வந்து பூனை வந்து இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அண்டர்ன்றது வருது. அண்டர் த டேபிள்னா வந்து மேஜைக்கு கீழ். பூனை மேஜையின் கீழ் உள்ளது. கேட்னா வந்து பூனை, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, அண்டர்னா கீழ், டேபிள்னா மேஜை. The cat is under the table. பிஃபோர்னா முன். Try to arrive before the start of the meeting. பிஃபோர்னா வந்து முன்னு, ஸ்டார்ட்னா வந்து தொடங்குறதுக்கு முன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. கூட்டம் தொடங்கும் முன் வர முயற்சி செய்யுங்கள். ட்ரைனா வந்து முயற்சி செய்யுங்கள். டு அரைவ்னா வந்து வர, பிஃபோர்னா முன், ஸ்டார்ட்னா வந்து தொடக்கம், மீட்டிங்னா வந்து கூட்டம். ட்ரை டு அரைவ் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த மீட்டிங். அகெயின்ஸ்ட்னா வந்து எதிராக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஆர் யூ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் த பிளான்? அகெயின்ஸ்ட் வந்து எதிராக, பிளான் வந்து திட்டம், திட்டத்துக்கு எதிராக அப்படின்ட்டு அர்த்தம் தருது உங்களுக்கு. நீங்கள் வந்து திட்டத்திற்கு ஆதரவா அல்லது எதிராகவா? நீங்கள் வந்து திட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறீர்களா அல்லது எதிராக இருக்கிறீர்களா அப்படின்ட்டு அர்த்தம் தருது உங்களுக்கு. ஆர் முன்னாடி வரும்பொழுது இருக்கிறீர்களா அப்படின்ட்டு அர்த்தம் தருது. யூனா வந்து நீங்கள், ஃபார் வந்து இந்த இடத்துல ஆதரவாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அகெயின்ஸ்ட்னா வந்து எதிராக, பிளான் வந்து திட்டம். ஆர் யூ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் த பிளான்? The water flows through a pipe. த்ரூனா வந்து வழியாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சரிங்களா? நீர் ஒரு குழாய் வழியாக பாய்கிறது. வாட்டர்னா நீர், ஃப்ளோஸ்னா வந்து பாய்கிறது, த்ரூனா வந்து வழியாக, பைப்னா வந்து குழாய். The water flows through a pipe. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.